சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை வந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காமன் தேர்ட் எக்ஸாமினேஷன் அதப்போ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ 60 மார்க்குங்க. 60 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? 100% வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 60 மார்க் எழுத போகிற எக்ஸாம் மேக்ஸ். ஓகேங்களா? பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பார்த்தாலும் பாஸ் ஆக போகிறீங்கப்பா. ஸோ கவலைப்படாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டைம் வந்து உங்களுக்கு 2 hours வந்து கொடுக்குறாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை வந்து எடுத்து நம்ம எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் விரைவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த 5 மார்க் வந்து பாருங்கள், fill in the blanks. ஓகேங்களா? fill in the blanks அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6th இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இதுவும் fill in the blanks டேஷ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது லெவலில் இருந்து 1-5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கா இல்லை ஃபால்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சில குட்டீஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 16th வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 16, 17, 18, 19, 20 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து 5th பார்ட்டு ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களே. ஸோ 20 மார்க்குக்கு எத்தனை கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸில் நம்ம 10 கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஈஸி தான். டிவைடட் வகுத்தல் கேட்டிருக்கிறாங்க, மல்டிப்ளை பெருக்கல் கேட்டிருக்கிறாங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபை கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அண்டு அது மட்டும் இல்லாமல் 31, 32 வந்து பாருங்கள், ஃபைண்ட் த ப்ரீமீடியேட்டர் ஆஃப் த ஸ்கொயர் whose side is 8 cm அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஃபைண்ட் த ப்ரீமீடியேட்டர் ஆஃப் த ஃபாலோவிங் எல் ஷேப்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 33, 34, 35 வரைக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்கப்பா. சாரி, 15 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு ஆண்டவே வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு அதில் 5 வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈஸி தான்ப்பா. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் டெலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு A to Z வந்து அழகாக டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் 2 கொடுத்துட்டு லாஸ்ட் இதுவுமே வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து எதனா 1 வந்து எழுதணும் அப்படின்னாலே வந்து போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரா ஏ நம்பர் லைன் அண்ட் மார்க் த இண்டிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. 45 அரேஞ்ச் த ஃபாலோவிங் இண்டிகேஷன் அஸ்கார்டிங் அண்ட் டிஸ்கார்டிங் ஆர்டர்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் நினைக்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாக அனுப்பிச்சி விட்றேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஓவரலாக சொல்லிடுறேன், உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரும் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ண போகிறேன். எப்படி பார்த்தாலுமே ஈஸியாக தான்ப்பா இருக்க போகுது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? தூக்கி தட்டி போடுங்க. ஓகேங்களா? தூக்கி தூர தட்டுங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 60 மார்க்கில் 10 மார்க் அல்லது 15 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே எல்லாமே வந்து தெரியணும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் சில குட்டீஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போல் ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இருக்குது.